மருமகன் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக மாமா பவன் கல்யாண். புஷ்பா 2 விவகாரம் நடப்பது என்ன? விரிவான பின்னணி. புஷ்பா 2 படத்தின் பிரீமியர் திரையிடலின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த வழக்கில் அல்லு அர்ஜுன் மட்டும் குற்றவாளியாக்கப்பட்டுள்ளார். இது சரியல்ல என நினைக்கிறேன். முன்கூட்டியே திரையரங்கு நிர்வாகத்தினர் இது தொடர்பாக அல்லு அர்ஜுனிடம் தெரிவித்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என தன்னுடைய மருமகன் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக வெகு நாட்களாக வாய் திறக்காமல் இருந்த பவன் கல்யாண் தற்போது கருத்து தெரிவித்திருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. நடப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம். டிசம்பர் 4ஆம் தேதி புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சி திரையிட்ட திரையரங்கில் படத்தின் நாயகன் அல்லு கலந்து கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்பவர் உயிரிழந்த செய்தி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஹைதராபாத்தில் சந்தியா தியேட்டரில் நடந்த இந்த சம்பவத்தில் அல்லு அர்ஜுன், அவரது பாதுகாப்பு குழு மற்றும் தியேட்டர் நிர்வாகத்தின் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜுன் அடுத்த நாளே ஜாமீனில் வெளிவந்தார். தொடர்ந்து இந்த விவகாரம் தெலுங்கானாவை தாண்டி தேசிய அளவில் பூதாகரமாக வெடித்தது. பல்வேறு தலைவர்கள் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்தனர். ஆனால் நடிகராக இருந்து தற்போது ஆந்திர துணை முதல்வராக உயர்ந்திருக்கும் ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் மட்டும் கருத்து தெரிவிக்காமலேயே இருந்தார். அல்லு அர்ஜுன் அவரது உறவினர், அதனாலேயே மௌனம் சாதிக்கிறார் என்றும் சில கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று இது தொடர்பாக பேசியிருக்கும் பவன் கல்யாண், சினிமாவை பொறுத்தவரை அது ஒரு கூட்டு முயற்சி, அதில் எல்லோருடைய பங்கும் உண்டு. இந்த வழக்கில் அல்லு அர்ஜுன் மட்டும் குற்றவாளியாக்கப்பட்டுள்ளார். இது சரியல்ல என நினைக்கிறேன். முன்கூட்டியே திரையரங்கு நிர்வாகத்தினர் இது தொடர்பாக அல்லு அர்ஜுனிடம் தெரிவித்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். இது போன்ற விவகாரத்தில் நான் காவல்துறையினரை குற்றம் சாட்டுவதில்லை. காரணம், அவர்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். சொல்லப்போனால் சிரஞ்சீவி கூட திரையரங்குகளுக்கு செல்வார். ஆனால் அவர் தனியாக யாருக்கும் தெரியாமல் மாறுவேடத்தில் செல்லக்கூடியவர். நானும் கூட இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருக்கிறேன். திரையுலக பிரபலங்களுக்கான விருதும் புகழும் தவிர்க்க முடியாதது. ரசிகர்களை பிரபலங்கள் சந்திக்கவில்லை என்றால் அவர்கள் மீதான ரசிகர்களின் கண்ணோட்டம் மாறிவிடும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். தவிர ரேவந்த் ரெட்டி ஒரு சிறந்த தலைவர். அவர் அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தவர். அவர் ஒன்றும் ஜெகன்மோகன் போல இல்லை. அவர் தெலுங்கு சினிமா வளர்ச்சியை கருத்தில் கொண்டே சிறப்பு காட்சிகளுக்கும் டிக்கெட் விலையை ஏற்றவும் அனுமதித்தார். அதே நேரம் இந்த குறிப்பிட்ட அல்லு அர்ஜுன் விவகாரத்தில் திரைமறைவில் ஏதாவது நடந்ததா என்பது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியையும் பாராட்டி பேசியிருக்கிறார். கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தை அல்லு அர்ஜுன் முன்கூட்டியே நேரில் சென்று சந்தித்திருக்க வேண்டும். அப்படி அவர் சந்தித்து இருந்தால் நிலைமையை சற்று அமைதிப்படுத்தி இருக்கலாம் என அல்லு அர்ஜுனுக்கும் அறிவுரை கூறும் விதத்திலும் கருத்து தெரிவித்திருக்கிறார். அல்லு அர்ஜுனின் தந்தை அல்லு அரவிந்தின் சகோதரி சுரேகாவை தான் சிரஞ்சீவி திருமணம் செய்திருக்கிறார். அந்த வகையில் அல்லு அர்ஜுனுக்கு சிரஞ்சீவி மாமா முறை வேண்டும். அந்த வகையில் சிரஞ்சீவியின் சகோதரரான பவன் கல்யாணும் அல்லு அர்ஜுனுக்கு மாமாதான். ஆனால் ஆந்திராவில் தேர்தலின் போது ஜெகனின் OSR காங்கிரஸ் வேட்பாளர் ஷில்பா ரவிச்சந்திர ரெட்டிக்கு ஆதரவாக அல்லு அர்ஜுன் பிரச்சாரம் செய்தார். மாமா பவன் கல்யாண் அங்கம் வகித்த அணிக்கு எதிரான ஜெகனின் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. ஆனால் நட்பின் அடிப்படையில் தான் பிரச்சாரம் செய்தேன் என அல்லு அர்ஜுன் தரப்பில் விளக்கம் தரப்பட்டது. தவிர மாமா பவன் கல்யாணுக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் அல்லு அர்ஜுன். இந்த நிலையில் தற்போது அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாகவும் அறிவுரை கூறும் விதத்திலும் பேசியிருக்கிறார் பவன் கல்யாண். அதேவேளை ஆந்திர காவல்துறையையும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியையும் விட்டுக் கொடுக்காமல் பேசியிருக்கிறார் பவன் கல்யாண்.